வணக்கம் பாலாஜி. அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் மற்றும் உளுந்தூர்பேட்டையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெறும் மாநில மாநாட்டை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாநகராட்சி அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனரை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியுள்ளது. இதனையடுத்து விசிக நிர்வாகி லெனின் என்பவர் தலைமையில் பிளக்ஸ் பேனரை மீண்டும் வைக்க கோரி தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் எதிரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஆகாஷ் என்ற இளைஞர் தான் அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும், வழிவிடுங்கள் என கூறியுள்ளார். மேலும் ஐயப்பன் என்பவரும் அவருக்கு ஆதரவாக பேசியுள்ளார். நாங்கள் வேலைக்கு போக வேண்டும் என கூறினார்கள். அப்போது விசிக கட்சியினர் அவரை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு வந்த போலீஸ் சிறப்பு காவல் உதவியாளர் அப்துல் ரஹீம் என்பவர் இளைஞரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது இளைஞரை கன்னத்தில் திடீரென அறைந்தார். உடனே கோபமான அந்த இளைஞர் அடுத்த நிமிடமே போலீஸை கன்னத்தில் மீண்டும் அறைந்தார். போலீஸை தாக்கிய உடன் சக போலீசார் இளைஞரை மல்லுக்கட்டி கழுத்தை பிடித்து காவல் நிலையத்திற்கு வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இதனால் அந்த இடம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. இந்த நிலையில் தஞ்சை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் ஆணையர் தீபனா விக்னேஸ்வரி முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆணையர் வெளியில் இந்த பிரச்சனை தொடர்பாக பதில் அளித்திருந்தால் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்காது என பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கன்னத்தில் அறைந்த இளைஞர் ஆகாஷ் மற்றும் அவருக்கு உதவிகரமாக இருந்த ஐயப்பன் ஆகியோர் இருவர் மீதும் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அன்று இரவு சம்பவம் நடந்த அன்று இரவு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி மருத்துவ பரிசோதனை செய்து புதுக்கோட்டை கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தற்போது வரை 2 பேரும் புதுக்கோட்டை கிளை சிறையில் இருந்து வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். காவல் அதிகாரியே அவசரப்பட்டு கை வைத்திருக்க கூடாது. அவரை அங்கிருந்து குண்டுக்கட்டாக தரத்தரவென இழுத்து சென்றிருக்க கூடாது. போலீஸ் அதிகாரிகள் இதுவரை இதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது எனவும் போலீஸ் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை தமிழக அரசு எடுத்திருக்க வேண்டும் என பொதுமக்களிடையே தற்போது பேசும் பொருளாகி வருகிறது. பாலாஜி.